இந்த கொஸ்டினை வந்து பாருங்கள் 3:4:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து 3 நம்பர்ஸ் வந்துருக்கான். அந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400னா அதோட மீப்போவா வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸை வந்து ரேஷியோவில் இருக்க இந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஃபார்மேட்டுக்கு வந்து எழுதுவோம். 3x:4x:5x இஸ் ஈக்குவல் டு 2400. எப்பயும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்னா இந்த ஹோல் நம்பரு, ஹெச்சிசிஎஃப்னா இந்த ஹெச் மட்டும்தான் வந்து ஹெச்சிசிஎஃப். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து எல்சிஎம் வந்து இது பண்ணும்போது எப்படி இது பண்ணுவோம், 3x 4x 5x. இப்போது இது மூணுத்தையும் வந்து பெருக்கி போட்டோம்னா வந்து எல்சிஎம் கிடைச்சோம், அது தானேங்க. அப்போ வந்து இந்த 3 இதையும் வந்து பெருக்கலாமா, பெருக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் காமனாக இருக்குது, எக்ஸை வந்து வெளியே எடுத்தப்போம் 3 × 4 × 5ன்னு வந்து வரும், இஸ் ஈக்குவல் டு 2400. இப்போ வந்து இதால் இதை பெருக்குங்க, ஏன்னா இங்கே 20 3 வந்து 60, அப்போ வந்து 60x இஸ் ஈக்குவல் டு 2400. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 2400 டிவைடட் பை 60. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 2 12 3 18 4 24. இந்த ஜீரோவையும் போட்டோம்னா x இஸ் ஈக்குவல் டு 40. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ வந்து எக்ஸ்னால் நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ஹெச்சிசிஎஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த 40 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏவில் இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கா, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம்.